நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இஸ்லாமிய நல்லொழுக்கங்கள் என்ற நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்று என்னுடன் மதிப்பிற்குரிய தாஹிரா சாய்பா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அல்லாஹ் மனிதனுடைய வாழ்விற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான். எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனிதனுக்கு மேலான சிறந்த ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றான். மனிதன் ஒரு படைப்பினம் ஆவான். அவனை படைத்தவனே அவனுடைய வாழ்விற்கு ஒரு நோக்கத்தையும் நிர்ணயித்திருக்கின்றான். சந்தேகத்திற்கு இடமின்றி இறைவனை வணங்குவதே அந்த நோக்கமாகும். மனிதனுடைய வாழ்க்கையுடன் நல்லொழுக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் உள்ளது? இதற்கான விளக்கத்தை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேற்கோள்களில் இருந்து நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், நன்மைகளின் தாய் நல்லொழுக்கமாகும். மனிதன் ஆற்றல் பெறுகின்ற நன்மையின் முதல் அந்தஸ்து நல்லொழுக்கமாகும். ஹல்க் மற்றும் ஹுல்க் என்ற இரண்டு சொற்கள் உள்ளன. ஹல்க் என்பது வெளிப்படையான பிறப்பை பற்றி குறிக்கின்றது. ஹுல்க் என்பது உட்புறமான பிறப்பை குறிக்கின்றது. உதாரணமாக, வெளிப்படையில் ஒருவர் அழகானவராக இருப்பார், ஒருவர் அழகற்றவராக இருப்பார். வெளிப்படையான தோற்றம் தென்படுகின்றது. ஆகவே மனிதன் அதை பார்த்தவுடனேயே அடையாளம் கண்டுகொள்கிறான். அழகை மனிதன் விரும்புகிறான். அழகற்றதையும் அசிங்கமான தோற்றத்தையும் அவன் விரும்புவதில்லை. வெளிப்படையான தோற்றத்தை மனிதன் பார்க்கிறான். ஆகவே அதை விரும்புகிறான். ஹுல்க் எனப்படும் உட்புறமான தோற்றத்தை அவனால் பார்க்க முடிவதில்லை. ஆகவே அதனுடைய சிறப்புகளை விட்டும் அவன் அறியாதவனாக இருக்கிறான். எனவே அதை அவன் விரும்புவதில்லை. நாம் எந்த நல்லொழுக்கங்களை நமதாக்குவதன் மூலமாக மேற்கொண்டு உயரிய நல்லொழுக்கங்களில் முன்னேற முடியும் என்பதை பற்றியும், ஒரு அழகிய அமைதியான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாடல் செய்வோம். அல்லாஹ் மனிதனை மிகச்சிறந்த படைப்பாக படைத்துள்ளான். வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் கூறக்கூடிய வழிமுறைப்படி மனிதன் கற்றுக்கொண்டே வருகின்றான். நாம் நமக்குள் உயரிய நல்லொழுக்கங்களை உருவாக்கும் வகையில் அல்லாஹ் நமக்கு எவ்வகையிலான இஸ்லாமிய ஒழுக்கங்களை வழங்கியிருக்கின்றான் என்று நேயர்களுக்கு எடுத்து கூறுங்கள். அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை உருவாக்கி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்கும் வழிகாட்டியாகவும் வழி நடத்துபவராகவும் ஆக்கி அனுப்பினான். மனிதனை மனிதனாக ஆக்குவதற்காகவும், நல்லொழுக்கங்களை கொண்ட மனிதனாக ஆக்குவதற்காகவும், நல்லொழுக்கங்களை கொண்ட மனிதனை இறைவனுடைய பண்புகளை கொண்ட மனிதனாக ஆக்குவதற்காகவும் அனைத்து வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளான். இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை என்னும் கண்ணாடியில் பார்த்தோமேயானால் அல்லாவே அன்னாரை பற்றி இவ்வாறு சாட்சி பகிர்ந்துள்ளான். வ இன்னக ல அலா ஹுலுக்கின் அலீம். பொருள், நிச்சயமாக நீர் மிகவும் உயர்வான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளீர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லொழுக்கங்களையும் செயல்முறைகளையும் தனக்கு வழிகாட்டியாக ஆக்கி கொள்ளாதவரை மனிதன் முழுமையான முறையில் அல்லாவின் மீதான நேசத்தை தன்னுள் உருவாக்கவே முடியாது. ஆகவே அல்லாஹ் நமக்கு வழியையும் காட்டிவிட்டான், அதில் செல்வதற்கான வழிமுறையும் கூறிவிட்டான் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இவ்வாறு எடுத்து கூறியிருக்கின்றார்கள், மேலான நல்லொழுக்கங்களை நாம் நமக்குள் உருவாக்க விரும்புகிறோம் என்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி அமல் செய்ய வேண்டும். அன்னாரை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்லொழுக்கங்களை தமக்குள் உருவாக்குவதற்குரிய வழியை காட்டிவிட்டான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு கூறிவிடுகிறேன், எந்த வழிமுறையை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளவில்லையோ அது வெறும் வீணான விஷயமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை மேற்கொண்டார்களோ அது முற்றிலும் சரியானதும் எல்லாவற்றையும் விட நெருக்கமானதும் ஆகும். அந்த வழியை விட்டுவிட்டு பிற வழிகளை உருவாக்கி கொள்வது வெளிப்படையில் எவ்வளவு அழகாக தெரிந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரையில் அழிவாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றுவதனால் இறைவன் கிடைக்கின்றான் என்று இறைவன் என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கின்றான். அன்னாரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு
ஒருவர் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் குறிக்கோள் எனும் முத்தை அவரால் அடைய முடியாது. இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை தமதாக்கக்கூடிய வழிமுறை என்ன என்பதை குறித்து திருக்குரான் மற்றும் இக்காலத்தின் இமாம் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களின் ஒளியில் இந்த விஷயங்களை நாம் கேட்டோம். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்டு மாநாட்டில் பெண்களுக்கு நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவில் கூறினார்கள், இஸ்லாமிய நல்லொழுக்கங்கள் என்பது ஒரு ஏணிப்படியை போன்றதாகும். எவ்வாறு ஏணிப்படி இல்லாமல் மாடியில் ஏற முடியாதோ அதை போன்று நல்லொழுக்கங்கள் இல்லாதவரை இறைவனை சென்றடைய முடியாது. நான் உங்களுக்கு உண்மையாகவே கூறிக்கொள்கிறேன், நல்லொழுக்கங்கள் சரியாகாதவரை எந்த தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் எவ்வித வழிமுறையும் எந்த பையத்தும் எந்த இயக்கமும் எந்த நபியும் எந்த இறைநேசரும் உங்களுக்கு பயன்பட மாட்டார். இன்னும் கூறுவதென்றால், நல்லொழுக்கங்கள் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சொற்பொழிவில் நல்லொழுக்கத்தின் 3 வகைகளை பற்றி எடுத்து கூறினார்கள். அதாவது இறை நெருக்கம், நல்லெண்ணம், நன்மை செய்தல். இன்று நாம் இந்த 3 வகைகளை குறித்து பார்ப்போம். முதல் வகையான இறை நெருக்கம் பற்றி நேயர்களுக்கு எடுத்து கூறுங்கள். இறை நெருக்கம் எப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கம் என்றால், அது எல்லா மனிதனுடைய வாழ்விலும் முதல் இடத்தில் வருகின்றது. திருக்குரானில் அல்லாஹ் தன்னுடைய பண்புகளை மிகவும் விளக்கமாக எடுத்து கூறியுள்ளான். எனவே இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இறைவனை பற்றியும் அவனது பண்புகளை பற்றியும் அறிந்து கொள்வது நம்மீது கடமையாகும். அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வாறான ஆற்றல்களையும் புலன்களையும் திறமைகளையும் வழங்கியுள்ளான் என்றால், அவை நமது உடல், சிந்தனை, நல்லொழுக்கங்கள் மற்றும் நம்முடைய ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன. நீங்கள் என்னை நோக்கி வந்தால் நான் உங்களை நேரான வழியில் நடத்துவேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளான். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ள திறன்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனும் தத்தமது வட்டத்தில் மேன்மையை அடைய முடியும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இறைவனுடைய பண்புகள் மிகவும் தெள்ளத் தெளிவாக தென்படுகின்றன. இறைவனுடைய ஓரிறைமை என்ற பண்பையே நாம் எடுத்துக்கொள்வோமே. சிரமத்திலும் சிரமமான தருணத்திலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் மீதிருந்த ஈமான் அதிகரித்து கொண்டே சென்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. உஹது யுத்தத்தில் நடந்த நிகழ்வையே எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கத்து காஃபிர்கள் உஹது குன்றிலிருந்து முஸ்லிம்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் முஸ்லிம்கள் தோல்வியை தழுவ நேரிட்டது. 70 பேர் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டதாக வதந்தியே பரவிவிட்டது. எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அபு சுஃபியான் முஸ்லிம்களிடம் வந்து, உங்களுள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்திற்கொண்டு முஸ்லிம்களை மௌனமாக இருக்குமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். பிறகு அபு சுஃபியான் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். பிறகும் முஸ்லிம்கள் மௌனமாக இருப்பதை கண்டு குபூல் சிலை வாழ்க என்று அபு சுஃபியான் வெற்றி முழக்கமிட்டார். இதை கேட்டதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தன்மானம் பொங்கி எழுந்தது. அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? அல்லாஹு ஆலா வ அஜல்லு, அதாவது அல்லாஹ்வே மேலானவன், அவனே என்றென்றும் நிலைத்திருப்பவன் என்று கூறுங்கள் என கூறினார்கள். பிறகு இறை நேசத்தை பெறுவதற்கு இறை கட்டளைகளை ஒப்புக்கொண்டு நுட்பத்திலும் நுட்பமான வழிகளில் இறை கட்டளைகளை புரிந்து கொண்டு அவற்றின்படி நடப்பது அவசியமாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை கட்டளைகளை செயல்படுத்துவதில் மிகுந்த தன்மான உணர்வை கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றியின் போது நடந்த ஒரு நிகழ்வை பற்றி எடுத்து கூறுகிறேன். குறைஷிய பெண் ஒருத்தி திருடிய காரணத்திற்காக அவளது கை வெட்டப்பட வேண்டும் என்ற தண்டனை முடிவான போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பர்களுள் ஒருவரான உசாமா பின் ஸைத் என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரிந்துரை செய்வதற்காக மக்கள் அனுப்பி வைத்தனர். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்வேகம் கொண்டு, உசாமாவே,
நீர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒரு கட்டளையின் மீது பரிந்துரை செய்வதற்கு துணிச்சல் கொள்கின்றீரா என்று கேட்டார்கள். இறை கட்டளைகள் எந்த அளவிற்கு பேணப்பட்டன என்பது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிகழ்விலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நுட்பத்திலும் நுட்பமான விஷயத்தையும் புரிந்து இறை கட்டளைகளை செயல்படுத்தினால்தான் இறை நெருக்கம் என்னும் பண்பில் முன்னேற்றம் கிடைக்க முடியும். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை நெருக்கத்தை நல்லொழுக்கத்தின் முதல் படியாக ஆக்கியுள்ளார்கள். அல்லாஹ் திருக்குரானில், நம்பிக்கை கொண்டவர்களே, யூகத்திலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள், ஏனென்றால் சில யூகங்கள் பாவமாகும் என்று கூறியிருக்கின்றான். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது நல்லொழுக்கமாக நல்லெண்ணத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த நல்லொழுக்கத்தை பற்றி நேயர்களுக்கு எடுத்து கூறுங்கள். நல்லெண்ணம் என்னும் நற்பண்பை மனிதன் மேற்கொண்டால் பல தீமைகளில் இருந்து தப்பித்து கொள்வது மட்டுமன்றி அவனுடைய நல்லொழுக்கங்களின் அழகு இன்னும் கூடிவிடும். அவன் ஒட்டுமொத்த அளவிலும் உயரிய நல்லொழுக்கத்தில் முன்னேற்றம் அடைகின்றான். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஊகத்தில் இருந்து தப்பித்து கொள்ளுமாறு மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். நல்லெண்ணம் என்பது ஒரு அழகிய இறைவணக்கமாகும் என்ற அளவிற்கு கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் திருக்குரான் வசனத்தின் தமிழாக்கத்தை எடுத்துரைத்தீர்கள். தப்பெண்ணம் கொள்வது ஒரு பெரும் தீமையாகும் என்பது அதிலிருந்து தெரிய வருகிறது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் தீமையில் மூழ்கி விடுகிறான், ஆனால் அவன் தீமை செய்கிறான் என்பது அவனுக்கு தெரிவதில்லை. அந்த அளவுக்கு சில தீமைகள் நுட்பமானவையாக இருக்கின்றன. நல்லெண்ணம் கொள்வது அல்லாஹ்வுக்கும் மிகவும் பிடிக்கும். அடியான் தன்னை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகிறான். மேலும் அல்லாஹ், அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனுடன் நடந்து கொள்வேன் என்று கூறியுள்ளான். நல்லெண்ணம் கொள்ளுதல் எனும் நற்பண்பின் மூலம் சமூகத்தில் சகோதரத்துவத்துக்கான அடித்தளம் இடப்படுகிறது. தப்பெண்ணம் கொள்ளுதல் எனும் தீய பண்பின் மூலம் சமூகத்தின் அமைதியும் சீர்குலைந்து விடுகிறது. ஏனெனில் தப்பெண்ணங்கள் உருவாகிவிடும் போது தொலைவுகள் அதிகரிக்கின்றன, உறவுகள் முறிகின்றன. தற்போது நான் ஒரு ஹதீஸை எடுத்து கூறுகிறேன். அதை ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதன் திருடுவதை பார்த்துவிட்டார்கள். அவனிடம், நீ திருடுகிறாயா என்று கேட்டார்கள். அவன் இறைவன் மீது ஆணையிட்டு, நான் திருடவில்லை என்று கூறினான். அதற்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ செய்த ஆணையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், மேலும் எனது ஆன்மாவை பொய்ப்பிக்கிறேன் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் கண்ணால் பார்த்தும் உறுதியாக நம்பவில்லை. மாறாக நல்லெண்ணம் கொண்டவாறு அவன் கூறியதன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நாம் தப்பெண்ணம் கொள்வதிலிருந்து தவிர்ந்திருக்கலாம் என நுட்பத்திலும் நுட்பமான வழிகளை தம்முடைய அமல்கள் மூலமாக உம்மத்துக்காக வகுத்து தந்துள்ளார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வை கூறுகிறேன். அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய ஆடுகளை மேய்க்கும் ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆட்டை குறிப்பாக கண்காணிக்குமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். இவ்வாறு அந்த ஆடு நன்றாக கொழுத்து விட்டது. ஒரு நாள் அந்த இடையர்குல பெண் மற்ற சில கால்நடைகளை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்த போது ஓர் ஓநாய் வந்து அந்த ஆட்டை கொன்று தின்றுவிட்டது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்டை காணாமல் அதை பற்றி கேட்டார்கள். அப்பொழுது அந்த இடையர் பெண் முழு நிகழ்வையும் எடுத்து கூறினார். அதனால் அவர்கள் அந்த பெண்ணை அறைந்து விட்டார்கள். பிறகு அவர்கள் தமது இந்த செயலுக்கு வெட்கப்பட்டார்கள். மேலும் அந்த நிகழ்வை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு முதன்மை அளித்தார்கள். மேலும், நீர் நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரின் முகத்தில் அறைந்துள்ளீர்கள் என்று கூறினார்கள். இதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவளோ கருப்பின பெண் ஆவாள், அறிவீன பெண் ஆவாள், அவளுக்கு மார்க்கம் போன்றவற்றை பற்றி ஒன்றும் தெரியாது என்று பணிவுடன் கூறினார்கள். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடேர்குல பெண்ணை வரவழைத்தார்கள். அவரிடம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். அவர் வானத்தில் என்றார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் யார் என்று கேட்டார்கள். அவர் அல்லாவின் தூதர் ஆவீர்கள் என்று பதிலளித்தார். இதை கேட்டு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நம்பிக்கை கொண்ட பெண் ஆவார், இவரை விடுதலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். இதனால் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை விடுதலை செய்து விட்டார்கள். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகிய முன்மாதிரியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மிக அதிகமாக நல்லெண்ணம் கொள்வதற்கு எத்தகைய உயர்ந்த முன் உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டியுள்ளார்கள். தப்பெண்ணம் எப்படி அமைதியை சீர்குலைக்க முடியும் என்பதும் இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வருகிறது. இஸ்லாமிய நல்லொழுக்கத்தின் 3வது வகையான நன்மை செய்தல் பற்றி அல்லாஹ் திருக்குரானில் சூரா அல் பக்கராவில் 196வது வசனத்தில் இவ்வாறு கூறியுள்ளான். மேலும் நன்மை செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். இந்த நற்பண்பை பற்றி நேயர்களுக்கு எடுத்து கூறுங்கள். நன்மை செய்தல் எத்தகைய ஒரு நற்பண்பு என்றால் அது மனிதனை பண்புள்ள மனிதனாக ஆக்குவதில் சிறப்பு பங்கு வகிக்கிறது. மேலும் இந்த நற்பண்பு அவருக்கு சமூகத்திலும் ஒரு உயர்தரத்தை வழங்குகிறது. கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் இந்த நற்பண்பு முழு நிறைவான தரத்தில் காணப்பட்டது. இதற்கு நம்மவர்கள் மட்டுமல்ல, பகைவர்களும் மாற்று இன மக்களும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் மற்றும் பெரும் நன்மை பயத்தல் ஆகியவற்றின் விளைவாக அன்னார் எதிரிகளின் உள்ளங்களையும் வென்றுவிட்டார்கள் என்று அன்னாருக்கு சாட்சி பகர்ந்தார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அதாவது அல்லாஹ் நிச்சயமாக நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான் என்ற இந்த இறைவசனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முழு வாழ்வும் சாட்சி பகர்கிறது. ஹதீஸிலிருந்து வருகிறது, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை அப்படியே ஏற்றவாறு நாங்கள் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் என்றும், அவர்கள் எங்கள் மீது அநீதி இழைத்தால் நாங்களும் அநீதி இழைப்போம் என்றும் கூறாதீர்கள். மாறாக உங்களுடைய நப்சுக்கு நீங்கள் எவ்வாறான தர்பியத் வழங்க வேண்டும் என்றால், அவர்கள் உங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு பெரும் நன்மை புரிந்திட வேண்டும். மேலும் அவர்கள் உங்களுடன் தீய முறையில் நடந்து கொண்டாலும் அவர்கள் மீது அநீதியுடன் செயல்படக்கூடாது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுட்பமான கருத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். பெரும் நன்மை புரிவதற்கு உள்ளத்தில் எவ்வித சுயநலமும் இருக்கக்கூடாது. மனதில் அனுதாபம் இருக்கும் அளவிற்கு, ஒருவர் மற்றவர் மீது அக்கறை இருக்கும் அளவிற்கு ஆன்மாவில் இந்த நல்லொழுக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முழு வாழ்நாளிலும் ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள மக்களுக்கு பெரும் நன்மை புரிவதற்கான எத்தகைய மேலான முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளார்கள். வரலாற்று அடிப்படையில் பார்ப்போம் என்றால், மனிதனை அடிமை போன்று வாங்கவும் விற்கவும் செய்தது தெரிய வரும். ஏழைகள் மீது அநீதி இழைப்பது வழக்கமாக ஆகியிருந்தது. இஸ்லாத்திற்கு முன்பு கடன் செலுத்தப்பட முடியாமல் போகும் நிலையிலும் மனிதனுடைய விடுதலை பறிபோகும் சாத்தியம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அமல்களால் திருக்குரானின் போதனைகளை உலகுக்கு முன் எடுத்து வைத்து அநீதிக்குள்ளான ஓர் ஏழை மக்களுக்கும் வாழ்வதற்கான உரிமையை வழங்கினார்கள். வாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் மிக பெரும் முன்னுதாரணமாக திகழும் காட்சிகளில் ஒரு காட்சியை பற்றி இங்கு பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வாகை சூடியவாறு மக்கா மாநகருக்குள் நுழைந்தார்கள். அநீதி இழைத்த மக்கள் இன்று தங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படுமோ என்று பேரச்சத்தில் இருந்தார்கள். ஆனால் அகில உலகங்களுக்கும் அருட்கொடையான மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஸ்ரிபா அலைக்குமுல் யௌம், அதாவது
இன்று உங்களுக்கு எவ்வித தண்டனையும் வழங்கப்பட மாட்டாது, உங்கள் மீது எவ்வித நிந்தனையும் செய்யப்பட மாட்டாது என்று பகிரங்கமாக அறிவிப்பு விடுத்தார்கள். இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நல்லொழுக்கம், பெரும் நன்மை புரியும் இந்த நடைமுறை அன்னாரது அந்த பண்பை வெளிப்படுத்துவதையும் தாண்டி அன்னாரது நீதி, இரக்கம் மற்றும் மன்னித்தல் ஆகியவற்றிற்கு உயர்வான எடுத்துக்காட்டாகும். இந்த நட்பண்பு மனிதரிடம் மற்ற உயரிய பண்புகளை எப்படி பண்படுத்துகிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. இந்த நட்பண்பின் மூலம் சமூகம் ஒரு அழகிய சமூகமாக திகழ்கின்றது. ஹஸ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் நன்மை புரிதலுக்கு தம்முடைய நல்லொழுக்கங்களுடன் தம்முடைய நற்குணங்களுடன் சிறப்பான தொடர்பை ஏற்படுத்துமாறு அறிவுரை கூறிய வண்ணம் கூறுகிறார்கள். நன்மைக்கு பகரமாக நன்மை செய்திடுங்கள். மேலும் நீதியை விடவும் பெரும் நன்மை புரிவதற்கான தருணம் இருக்கிறது என்றால், அதற்கான வாய்ப்பு அமைகிறது என்றால் பெரும் நன்மை புரிந்திடுங்கள். மேலும் பெரும் நன்மையை விட மேலாக ஏழைகளுடன் இயல்பான அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: உங்களில் எல்லாரையும் விட அதிகம் நல்லொழுக்கம் உடையவர்கள்தான் கியாமத் நாளன்று எல்லாரையும் விட அதிகம் எனக்கு அன்பிற்குரியவராகவும் எல்லாரையும் விட அதிகம் எனக்கு அருகிலும் இருப்பார்கள். நாம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை விரும்புகிறோம் என்றால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றின்படி அமல் செய்து கொண்டே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நல்லொழுக்க அழகு என்பது எத்தகைய ஒரு அழகு என்றால் அதை உண்மையான அழகு என்று சொல்ல வேண்டும். மிக குறைவானவர்களே அதை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். நல்லொழுக்கம் நன்மைகளின் திறவுகோலாகும். தோட்டக்கதவு அடைக்கப்பட்டிருந்தால் தொலைவில் இருந்து கனிகளும் பூக்களும் தென்படும் தான், ஆனால் உள்ளே செல்ல முடியாது. கதவு திறக்கப்பட்டு விட்டால் உள்ளே சென்று முழு உண்மைத்துவமும் தெரிய வருகிறது. மனதிலும் சிந்தையிலும் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுகிறது. நல்லொழுக்கத்தை பெறுவது என்பது அந்த கதவை திறந்து உள்ளே செல்வது போன்றதாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு இஸ்லாமிய நல்லொழுக்கங்களை மேற்கொள்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஆமீன். நேயர்களே, நிகழ்ச்சி நேரம் நிறைவடைகிறது. அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.